இப்போ நம்ம போன வீடியோவில் இருக்கிற அதே நம்பர்ஸை வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸையும் ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட் வால்யூம் வேரியன்ஸையும் போட்டு பார்ப்போம். இப்போ ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் அப்படின்னா வெறும் அந்த ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸை மட்டும்தான் சொல்லுது. சரியா? நீ அதை மட்டும் கம்பேர் பண்ணி சொல்லு, ஏன் அதில் வந்துட்டு ஏன் இவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்கிறது அப்படின்னா, நீ அந்த ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸை மட்டும் தான் நீ பார்ப்ப. ஓகேவா? அதுதான் உனக்கு ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ்னு சொல்லுவாங்க. பட்ஜெட்டாக போட்டது எனக்கு 40,000 ரூபாப்பா, ஆனால் எனக்கு நான் எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணது எனக்கு 45,000. ஏன் இவ்வளோ ஜாஸ்தியாக வந்திருக்கு, எனக்கு 5,000 அட்வர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டு வரும். ஓகேவா? அடுத்தது வந்து வால்யூம் வேரியன்ஸ். வால்யூம் வேரியன்ஸ் வந்து யூனிட்ஸ் சொல்லும். சரியா? இப்போது அதாவது வால்யூம்னா யூனிட்ஸ் சொல்லுன்னு சொன்னேன்னா, நமக்கு கொஷினில் என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா 20,000 யூனிட்ஸை பார்த்துருக்கோம். சரியா? 20,000 யூனிட்ஸ் வந்து நான் பட்ஜெட்டை போட்டேன். ஆனால் நான் எவ்வளோ 2,000 யூனிட்ஸ் எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன்? 5,000 யூனிட்ஸ் நான் எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். சரியா? இந்த 5,000 யூனிட்ஸை நான் வந்து இது அட்வர்ஸு இது நம்ம இப்படியே போட முடியாது. ஏன் சொன்னீங்கன்னா இது வேரியன்ஸ் கிடையாது. நான் இதை வந்து எப்போவுமே யூனிட்ஸில் வந்து வேரியன்ஸும் சொல்லக்கூடாது. ஸோ அதனால் நான் அமௌண்ட்டில் கன்வெர்ட் பண்ணி போட போகிறேன். ஒரு யூனிட் செய்கிறதுக்கு எனக்கு 2 ரூபா ஆகுதுன்னு சொன்னேன்னா, அப்போ எனக்கு 5,000 யூனிட்ஸ் எக்ஸ்ட்ரா யூனிட் செய்கிறதுக்கு எனக்கு 10,000 ருபீஸ் ஆகும். தட் இஸ் ஃபேவரபிள். ஏன்னா நான் எக்ஸ்ட்ரா தானே செய்கிறேன், நான் எக்ஸ்ட்ரா யூனிட் செஞ்சுட்டேன். அப்போனா எனக்கு நிறைய யூனிட்ஸ் நான் செஞ்சுருக்கேன், 5,000 யூனிட்ஸ் எக்ஸ்ட்ரா செஞ்சுருக்கேன்னு அர்த்தம். அதுக்கு எனக்கு 10,000 ருபீஸ் ஆச்சு. அதுதான் உனக்கு வேரியன்ஸ்னு சொல்கிறாங்க.